இந்த கதையை ஃபுல்லாக கேளுங்க. இந்த கதையில் நான் என்ன சொல்ல வரேன்னு லாஸ்ட்டில் புரியும். ஒரு குட்டி பையன் தினமும் ஒரு மரத்தில் ஏறி விளையாடுறதுக்காக வருவானா. அந்த கிளையில ஏறி உட்காந்து விளையாடுவானா. அந்த மரத்துக்கு அது ரொம்ப பிடிக்குமா. கொஞ்ச நாள் கழித்து அந்த பையன் வரவே இல்லையா. ஆனால் அந்த மரம் ரொம்ப சேடாக அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிச்சான். அந்த பையனும் ஒரு நாள் வந்தானா. அந்த மரம் கேட்டுச்சான், ஏன் இவ்வளோ நாள் என்னை பார்க்கவே வரல, நான் உனக்காக வெயிட் பண்ணேன், இந்த மாதிரி என்னை பார்க்காம இருக்காத அப்படின்னு சொல்லிச்சான். அந்த குட்டி பையன் சொன்னானா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பொம்மை வச்சுருக்காங்க, என்கிட்ட பொம்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த மரம் சொல்லிச்சான், என்னோட மரத்தில் நிறைய பழம் இருக்குது, அந்த பழத்தெல்லாம் பறிச்சுட்டு போய் நீ மார்க்கெட்டில் விற்றுக்கோ, விற்று அந்த காசை வச்சு நீ டாய்ஸ் வாங்கிக்கோ அப்படி வந்து சொல்லிடுச்சான். அதனால அந்த குட்டி பையனும் அது மரத்தில் இருக்க எல்லா பழத்தையும் பறிச்சுட்டு போய் மார்க்கெட்டில் விற்று காசாக்கி பொம்மைலாம் வாங்கிட்டானா. ஆனால் அந்த பையன் வரவே இல்லையா. ரொம்ப நாள் கழித்து தான் வந்தானா. அப்போ வந்து அவன் பெருசாக இருந்தானா. அந்த மரம் இவ்வளோ நாளாக ரொம்ப சேடாக அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சான். அது திருப்பி விரிவுனா வந்திருந்தான். அந்த மரம் கேட்டுச்சான், ஏன் என்னை இவ்வளோ நாள் பார்க்க வராமல் இருந்த அப்படின்னு கேட்டுச்சான். ஆனால் அந்த பையன் பார்க்கறதுக்கு ரொம்ப சேடாக இருந்தானா. ஏன் பார்க்கவே ரொம்ப கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி மரம் கேட்கும் போது பையன் சொன்னானா, நான் இந்த மாதிரி வீடு கட்டணும், வீடு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னானா. உடனே ஓகே, என்னோட கிளைய வெட்டிக்கோ, ஆனால் வந்து என்னை அப்பப்போ பார்த்துட்டு போ, பார்க்காம மட்டும் இருக்காத அப்படின்ற மாதிரி அந்த மரம் சொல்லிச்சான். சரின்னு சொல்லி அந்த கிளையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போய் அவன் வீடு கட்டிக்கிட்டானான். ஆனாலும் அந்த மரத்தை வந்து பார்க்கவே இல்லையா, ரொம்ப நாள் ஆச்சான். அந்த பையன் அந்த மரத்தை பார்க்க ஒரு நாள் வந்தானா. அதுவும் ரொம்ப கவலையோடு வந்தானா. அந்த மரமும் கேட்டுச்சான், ஏன் என்னை இவ்வளோ நாள் பார்க்க வரல, ஏன் நீ பார்க்கவே ரொம்ப சேடாக இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, எனக்கு வந்து குழந்தைங்கள்லாம் இருக்குது, என்னோடய மீன் பிடிக்கிற படகு உடஞ்சிருச்சு, அதனால எனக்கு வேலை இல்லை, என் குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொன்னதுனால என்னோட அடிப்பாக வரைக்கும் நீ வெட்டிக்கோ, வெட்டி உன்னோட படகு செஞ்சுக்கோ அப்படின்னு அந்த மரம் வந்து கொடுத்துச்சான். அந்த நான் கொடுத்ததுக்கப்புறம் என்னை வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கு. அப்போவும் வந்து அவன் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சான். அவன் வந்து பார்க்கவே இல்லையா. ரொம்ப வருஷம் கழித்து வந்தானா. அவனுக்கு முடியெல்லாம் நரைச்சி போய் தள்ளாடி தள்ளாடி வந்தானா. வரும்போது அதோட வேர் பகுதி மட்டும்தான் இருந்துச்சான். ரொம்ப கண்ணீர் விட்டு அவனை ரொம்ப ஏக்கத்தோடு பார்த்துச்சான். அதே சந்தோஷத்தோட அந்த மரம் சொல்லிச்சான், இப்போ எனக்கு உனக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லிச்சான். என்னோடய வேர் பகுதி மட்டும்தான் இருக்குது. அதுக்கு அந்த பையன் சொன்னானா, சாரி இப்போ வந்து அவர் வயசாயிட்டார், ஓகேவா. அந்த வயசான தாத்தா சொன்னாராம், இப்போ நீ எனக்கு பழம் கொடுத்தாலும் அதை சாப்பிட்றதுக்கு எனக்கு பல்லு இல்லை, நீ உன்னோட கிளையும் உன்னோட அடிப்பாகத்தையும் கொடுத்தாலும் அதில் எனக்கு வீடு கட்டவோ இல்லை படகு செய்யவோ தெம்பும் இல்லை, உன்னோட அந்த வேர் பகுதியில் தலை வச்சு நான் கொஞ்சம் நேரம் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அது கண்ணீர் விட்டு, இதுக்கு தான் நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இடம் கொடுத்துச்சான். இந்த கதை வந்து மரத்துக்கான கதை கிடையாது, நம்ம பேரண்ட்ஸ்க்கான கதை. நம்மளும் சின்ன வயசில் அவங்க கூட இருக்கிறோம், அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்னு போயிடுறோம், அப்புறம் வேலைன்னு போயிடுறோம், அடுத்து ஃபேமிலின்னு போயிடுறோம், நமக்குன்னு ஒரு குழந்தை வந்து தனியாக போயிடுறோம். நமக்கு ஏதாவது தேவை இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மளோட தேவைக்காகவும் நம்மளோட ப்ராப்ளத்துக்காக மட்டும்தான் அவங்கக்கிட்ட போய் நிற்கிறோம். அதுவே ஃபினான்ஷியலாக தான். அவங்களுக்காக நம்ம வந்து எதுவுமே செய்யறது கிடையாது. அவங்க நமக்கு செஞ்சதை அவங்களுக்கு நம்ம திருப்பியும் செய்ய முடியாது. அண்ட் அவங்களும் நம்மக்கிட்ட பணமோ காசோ எதுவுமே எதிர்பார்க்கறது கிடையாது. ஒரு சந்தோஷமான மனநிலைக்காக, ஒரு அன்பும் அரவணைப்புக்காக தான் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அதில் எந்த குறையும் இல்லாமல் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அவங்களுக்கான டைமையும் கொடுங்க, ஸ்பெண்ட் பண்ணுங்கள், பத்திரமா பார்த்துக்கோங்க.